மாணவர்களிடம் அடாவடியாக பேசிய பேருந்து நடத்துனருக்கு அரசாங்கம் கொடுத்த தண்டனை. நுவரெலியா பகுதியில் பாடசாலை மாணவர்களை இலங்கை போக்குவரத்து சபைக்கு பேருந்தில் ஏற்ற மறுத்த நடத்துனர் சேவையிலிருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளார் என போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க சற்று முன்னர் நாடாளுமன்றத்தில் அறிவித்தார். இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து நடத்துனர் மீது ஒழுக்காற்று விசாரணை நடத்தப்பட்டு முடியும் வரை அவர் சேவையில் உள்ளீர்க்கப்பட மாட்டார் என்று அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். விளையாடிக் கொண்டிருந்த 1 மாத குழந்தைக்கு நேர்ந்த துயரம். புத்தளத்தில் கட்டுமான பணி நடைபெற்று வரும் பாதுகாப்பற்ற கழிப்பறை குழியில் விழுந்து 1 மாத குழந்தை ஒன்று உயிரிழந்துள்ளது. குறித்த சம்பவம் ஆராய்ச்சி கட்டுவ வைரங்கட்டுவ பகுதியில் நேற்று இடம்பெற்றுள்ளது. மேலும் நேற்று மாலை குழந்தையின் தந்தை வீட்டில் இல்லை என்பதுடன் அவரது தாயார் தேவைக்காக வீட்டை விட்டு வெளியே சென்றிருந்த நிலையில் குழந்தையின் மூத்த சகோதரி மற்றும் சகோதரர் விளையாடிக் கொண்டிருந்துள்ளனர். இதன்போது சுமார் 10 நிமிடங்களில் வீடு திரும்பிய தாயார் தனது மகள் மற்ற குழந்தைகளுடன் இல்லை என்றும் கழிப்பறைக்காக வெட்டிய குழியில் விழுந்து அதில் நிரம்பியிருந்த தண்ணீரில் தத்தளித்துக் கொண்டிருந்ததாக தெரிவித்துள்ளார். அல் ஜசீராவுடன் மோதி சிதறிப்போன ஃபெரோரி ஓட்டுநர். பிரபல சர்வதேச ஊடகமான அல் ஜசீராவுடன் ரணில் விக்ரமசிங்க முரண்பட்ட விடயமானது அரசியல் தரப்புகளில் பெரும் பேசுபொருளாக மாறியுள்ள நிலையில் தற்போதைய அரசாங்கமும் குறித்த சம்பவத்தை விமர்சனத்திற்கு உள்ளாக்கியுள்ளது. அதன்படி நேற்றைய தினம் இடம்பெற்ற குறித்த சம்பவத்தை சபை தலைவரான பிமல் ரத்நாயக்க இன்று நாடாளுமன்றத்தில் விமர்சித்துள்ளார். இலங்கை போக்குவரத்து சேவையில் இனி பெண்கள், அரசாங்கம் எடுத்துள்ள முக்கிய தீர்மானம். இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தொடருந்து சேவையில் பெண்களை நியமிப்பதற்கான கொள்கை முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் இன்று நடைபெற்ற வரவு செலவு திட்ட குழுநிலை விவாதத்தின் போதே இதனை கூறினார். பாதுகாப்பற்ற தொடருந்து கடவைகள் தொடர்பில் அமைச்சர் வெளியிட்ட தகவல். இலங்கை முழுவதும் சுமார் 400 பாதுகாப்பற்ற தொடருந்து கடவைகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சருமான பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார். அத்தோடு இந்த ஆண்டுக்குள் அவை அனைத்தையும் பாதுகாப்பானதாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் குறிப்பிட்டார். நாடாளுமன்றத்தில் இன்று நடைபெற்ற வரவு செலவு திட்ட குறுநிலை விவாதத்தின் போதே இதனை கூறினார். உர மானியம் தொடர்பில் அரசாங்கத்தின் மற்றொரு மகிழ்ச்சி தகவல். 5 ஏக்கருக்கும் குறைவான தென்னை மர உரிமையாளர்களுக்கு உரமானியம் வழங்கப்படும் என பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்தார். தோட்டங்கள் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு தொடர்பான அமைச்சர்கள் ஆலோசனை குழு நாடாளுமன்றத்தில் கூடியபோது அமைச்சர் இதனை கூறினார். மன்னார் தாழ்வுபாடு கடற்பரப்பில் கைது செய்யப்பட்ட இந்திய கடல் தொழிலாளர்கள். மன்னார் தாழ்வுபாடு கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்த கடற்தொழிலில் ஈடுபட்ட 14 இந்திய கடல் தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த கைது நடவடிக்கை நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. பின்னர் குறித்த கடற்தொழிலாளர்களை உடனடியாக தாழ்வுபாடு கடற்படை முகாமில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர்.